எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமக. இப்போ நம்ம வாயுபுத்திரனின் மகிமைகள், அதாவது அனுமனின் சாகசங்கள், சுந்தரகாண்டத்தினுடைய இந்த கதைகளை நம்ம ஒவ்வொரு எபிசோடாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம 15வது எபிசோடை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கதையை கேட்டவா எல்லாரும் கட்டாயம் வாட்டில் நிச்சயமாக இந்த கதை பூர்ணமாகும் பொழுது உங்கள் ஆத்துலேயும் சீக்கிரமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த நம்பிக்கையோட இந்த கதையை கேளுங்க, நல்லதே நடக்கும் சுந்தரகாண்டத்தை கேட்டால். அதனால் இந்த கதையை நீங்களும் கேளுங்க, மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கும் இதை கேட்கறதுக்கு அந்த பசங்களை ஊக்குவீங்க. இப்போ நம்ம கதைக்கு போகலாம். ஹே சீத்தை, ஏன் பயப்படுற? நான் தான். அச்சத்தினால் நடுங்கிய சீத்தையை ஆஸ்வாசப்படுத்தினாள் திரிஜடை. இப்பொழுது சீத்தையிடமிருந்து நிம்மதி பெருமூச்சு வெளிப்பட்டது. அது சரி, ஏன் சதா அழுதுண்டே இருக்க சீத்தே? நீ அழுதா உன்னுடைய பலவீனம் இங்கே இருக்கிற அந்த ராட்சசிகளுக்கு சரி, அந்த ராவணனுக்கு சரி நன்னா தெரிஞ்சு போயிடும். அப்புறம் அவளோட மிரட்டலும் அட்டகாசமும் ரொம்ப அதிகமாக போயிடும். அதனால் நீ எந்த காரணத்தை கொண்டு அழாத சீத்தே. அவள் முன்னாடி நீ தைரியமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் காமிச்சிக்கோமா. உன்னோட நல்லதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். எப்படியும் உன்னுடைய ராமன் சீக்கிரமாக வந்து உன்னை கூட்டிகிட்டு போவான்னு நம்பு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். திரிஜடையின் வார்த்தைகள் சீதை சற்றே தேறினாள். தனது சேலை தலைப்பில் கண்களை அழுந்த துடைத்து கொண்டாள். சமாதானம் செய்த திரிஜடையை நன்றியோடு பார்த்தாள். தோழமையாய் அவளை பார்த்து சிரித்தாள் திரிஜடை. இங்கே பாரு சீத்தே, நான் ஒரு சொப்பனை கண்டேன். அதை உன்கிட்ட சொல்லணுன்னு தான் அவசரமாக ஓடி வந்தேன். கேள்விக்குறியோடு திரிஜடையை ஏறிட்டாள் சீத்தை. உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது சீத்தை. என்னுடைய சொப்பனை அதான் சொல்கிறது. கூடிய சீக்கிரமே உனக்கு ராமன் கிட்டேருந்து நல்ல செய்தி வரும்னு எனக்கு தோன்றது. நான் கண்ட சொப்பனத்தை அப்படியே உன்கிட்ட முழுசாக சொல்கிறேன் கேளு சீத்தை. சீத்தையின் எதிரில் அமர்ந்து கொண்டு மெல்ல தொடர்ந்தாள் திரிஜடை. ஆனால் சீத்தை, அதை கேட்டுட்டு இப்படியெல்லாம் கூடவா சொப்பனை வரும் அப்படின்னு நீ என்னை பரிகாசம் பண்ணக்கூடாது. எத்தனையோ பேருக்கு அவளுக்கெல்லாம் வர சொப்பனங்கள் பழிச்சிருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற என்னோட சொப்பனமும் பழிக்கணும்னு நீ பிரார்த்தனை பண்ணிக்கோ. நானும் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பலத்த பீடிகையோடு திரிஜடை தான் கண்ட சொப்பனத்தை சொல்ல ஆரம்பித்தாள். சீதே, நான் கண்ட சொப்பனத்தில் ஒரு வண்டு ரீங்காரம் பண்ணிண்டே உன் காது கிட்ட வந்து ஏதோ ரகசியம் சொல்கிறது. அதை கேட்டு உன்னோட முகம் பூர்ண சந்திரன் மாதிரி, பூர்ண சந்திரன் மாதிரி அழகாக பிரகாசம் மாறுது. அடுத்தது 2 வீரமான ஆண் சிங்கம் ஒரு பெரிய புலி கூட்டத்தை தன்னோட சேர்த்துண்டு மதம் பிடிச்ச ஒரு யானை கூட்டத்தை முழுசாக அழிக்கிறது. அப்போது ஒரு அழகான மயில் தான் இருக்கிற காட்டை விட்டுட்டு அந்த சிங்கங்களுடைய துணையோட புறப்பட்டு பறந்து போகிறது. இதையெல்லாம் ஆராய்ச்சி பார்த்தா உன்னுடைய ராமனும் அவனுடைய பிராத்தாவும், அதான் லக்ஷ்மணன், நல்ல சகாயத்தோட தான் இங்கே வந்து இந்த ராவணனையும் அவனுடைய கூட்டம் மொத்தத்தையும் அழிச்சிட்டு உன்னை தன்னோட கூட்டிகிட்டு போக போகிறான்னு எனக்கு உறுதியாக தெரியுது சீத்தை. அதுவும் இல்லாமல் இதோட தொடர்ச்சியாக இன்னொரு சொப்பனமும் வந்தது. ஆனால் அது பயங்கரமான சொப்பன சீத்தை. அதையும் சொல்கிறேன் கேளு. இப்போ இந்த லங்கையில் இருக்கிற வீடெல்லாம் தீப்பற்றி எரியறது. அழகழகான கோபுரம், மாடம் எல்லாம் எரிஞ்சு அதில் சாம்பலாக அப்படியே உதிர்ந்து போகிறது. எங்கே பார்த்தாலும் கருப்பு புகையும் கண்ணீரும் கதறலுமா இந்த லங்கா நகரமே அலங்கோலமாக இருக்குது. இது போராதுன்னு அந்த ராவணன் தன்னுடைய 10 தலையிலையும் எண்ணெயை தேய்ச்சிண்டு கோவேறு கழுத பூட்டின தேரில் தெற்கு திசை நோக்கி போகிறான். அவனுக்கு நெருக்கமானவாள்லாம் அதே மாதிரி தெற்கு திசை நோக்கியே போயின்னு இருக்கா. போனவா யாருமே திரும்பி வரலை. அப்போது சாக்ஷாத் அந்த மகாலட்சுமி தன்னுடைய கையில் ஒரு பெரிய குத்தி விளக்கை ஏற்றிண்டு என்னுடைய தந்தை விபீஷணனுடைய அரண்மனையில் நுழையிறா. அதுக்கப்புறம் என்னுடைய சொப்பனம் கலைஞ்சு போச்சு சீத்தை. ஆக கூடி இந்த மொத்த சொப்பனமும் சூச்சகமாக அதர்ம வழியில் போகிற ராவணனும்
அவனுடைய கூட்டாளிகளும் உன்னோட பதி ராமன் கையால் தான் கூடிய சீக்கிரம் அழிய போகிறான்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த சொப்பன சீத்தை. அதனால் நீ இனிமேல் எதுக்கும் பயப்படாத, தைரியமாக இருக்கணும், புரிஞ்சுதா? திரிஜடையின் பேச்சு சீதையை மகிழ்வித்தது. ஹே திரிஜட, இந்த லங்கையில் எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீ தான். நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பனோ தெரியலை. உன்னுடைய சமாதானத்தால் தான் இப்போ என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நீ உன்னுடைய சொப்பனத்தை சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது திரிஜட. எனக்கும் கொஞ்சம் நாழியாக என்னுடைய இடது கண் துடிச்சுட்டே இருக்குது. என்னுடைய சுயம்வரத்தில் ராமன் வில்லை எடுத்து நான் ஏற்ற முயற்சி பண்ணச்சியும் இந்த மாதிரி தான் என் இடது கண்ணு துடிச்சுட்டே இருந்தது. அது இப்போவும் துடிக்கிறது. அப்போ ராமன் சுயம்வர நிபந்தனையில் ஜெயமடைஞ்சு நானும் ராமன் வாழ்க்கையில் ஒன்றா இணைஞ்சோம். அப்போ அந்த இடது கண்ணு துடித்தப்போ நானும் ராமன் வாழ்க்கையில் ஒன்றா இணைஞ்சோம். இப்போவும் அந்த மாதிரி என்னோடய இடது கண் துடிக்கிறத பார்த்தா நான் சீக்கிரமே என்னுடைய ராமனோட சேர்ந்துடுவேன்னு தோன்றது திரிஜட. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? முகம் மலர்ந்து ஆம் என்று தலையசைத்தாள் அந்த திரிஜடை. எல்லா சகுனமும் நிமித்தமும் உனக்கு அனுகூலமாக தான் இருக்கு சீத்தை. நீ இனிமேல் எதுக்கும் கவலைப்படாத, கலங்காமல் இரு. நல்லதே நடக்கும் நம்பிக்கையை வெயி. எல்லாம் சுபமாக முடியும். ராமனுக்கு ஜெயம் உண்டாகும். ஸ்ரீ ராம ஜெயம். நான் இப்போ என்னுடைய இடத்துக்கு போகிறேன். நீ இந்த ராட்சசிகள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோ. புத்திமதி கூறிய திரிஜடை அவசரமாக வெளியேறவும் இத்தனை நேரமாய் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அரக்கியர்கள் அனைவரும் சொல்லி வைத்தாற்பல் ஒருவர் பின் ஒருவராக விழித்தெழுந்தனர். தத்தமது ஆயுதங்களான வேல், ஈட்டி, சூலம் இவற்றை கையில் எடுத்துக்கொண்டு சீதையை நெருங்கி அவளை சூழ்ந்து அமர்ந்தனர். அவ்வளவுதான். புகழில் அகப்பட்ட இந்த கடும் புயலில் அகப்பட்ட பூங்கொடியாய் நடுங்க ஆரம்பித்தாள் அந்த சீதை. அந்த மைதிலி கவலைப்பட்டாள், நடுங்க ஆரம்பித்தாள். கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இன்னும் நிறைய நீங்கள் எபிசோடுகளை கேட்கணும். சுந்தரகாண்டத்தினுடைய பகுதிகளை தான் நான் இப்போ கதை வடிவில் சொல்லிகிட்ருக்கேன். சுந்தரகாண்டம் கேட்குறவாளுக்கு எல்லா பாவங்களும் தொலைஞ்சி ஆற்றுல புண்ணிய காரியம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பெரியவாளாக சொல்லியிருக்கா. அதனால் படிக்க முடியாதவா, அதை சேவிக்க முடியாதவா எல்லாரும் இந்த கதைகளையாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு எபிசோடுகளை கேளுங்க. ஆற்றுல நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மாலதி ராகவன், காஞ்சிபுரம்.